செய்திகள் வாசிப்பவர் செல்வம். ஓசூர் மலர் சந்தையில் பூக்கள் வாங்க ஆட்கள் இல்லாததால் வெறிச்சோடி காணப்படுவதால் வியாபாரிகள் அதிர்ச்சி. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பேருந்து நிலையத்தில் அமைந்துள்ள புகழ்பெற்ற மலர் சந்தையில் பூக்கள் வாங்க ஆட்கள் இல்லாததால் வெறிச்சோடி காணப்படுகிறது. இந்த நிலையில் வியாபாரிகள் தெரிவிக்கையில், கர்நாடகாவில் பெங்களூர் மாவட்டம் ஆனைக்கல், சர்ஜாபுரா, அத்திப்பள்ளி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து வரக்கூடிய மக்கள் சிறு குறு வியாபாரிகள் வாங்கி சென்று கர்நாடகாவில் சில்லறையாகவும் ஒட்டுமொத்தமாகவும் விற்பனை செய்யப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கிறார்கள். இந்த நிலையில் கர்நாடகாவில் மக்களுக்கு ஆடி மாதம் துவங்கியுள்ளதால் ஆடி மாதம் துவங்கி 5 நாட்களே ஆன இந்த நிலையில் எந்த ஒரு நிகழ்ச்சியும் நடைபெறாத இந்த நாள் வரைக்கும் பூக்கள் வாங்க ஆட்கள் வருவதில்லை என வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். இன்றைய பூக்களின் விலை நிலவரம்: சாமந்தி பூவிற்கு மற்றும் நல்ல மவுசுள்ளது. சாமந்தி 250 ரூபாய், மல்லி 200, கனகாம்பரம் 400, அரளி 50, சம்பங்கி 30 ரூபாய், ரோஸ் 20 முதல் 30 ரூபாய் வரை இன்று ஓசூர் மலர் சந்தையில் விற்பனையானது. இந்த மலர் சந்தைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சூளகிரி, ராயகோட்டை, வேரிகை, பாகலூர், தளி, அஞ்சட்டி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வெளி மாவட்டமான வேலூர், திருவண்ணாமலை, சேலம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்தும் பூக்கள் வருகின்றன. இருப்பினும் கர்நாடக மக்களுக்கு ஆடி மாதம் துவங்கியுள்ளதால் கர்நாடகாவில் இருந்துதான் அதிகமாக மக்கள் ஓசூர் மலர் சந்தைக்கு வந்து சிறு குறு வியாபாரிகள் ஒட்டுமொத்தமாகவும் குறைவாகவும் வாங்கி செல்வார்கள். ஆனால் கர்நாடகாவில் ஆடி மாதம் நடைபெறுவதால் எந்த திருவிழாக்களும் நடைபெறுவதில்லை என, அந்த பகுதியிலிருந்து மக்களும் வியாபாரிகள் வருவதில்லை என ஓசூர் உள்ளூர் வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். ஓசூர் செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்.